இவர் போய் அம்பாசமுத்திரத்தில் நான் போயிட்டு அம்பானி கூப்பிட்டான், என்ன அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டான்னு வாய்ச்சவடால் அடிப்பாங்க. பழனிசாமியும் வேஸ்ட்டு, உதயநிதியும் வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் உள்ளே போனாதான் பேசுவாருன்னா இந்த வெக்கம் கெட்டவங்க அவரை போய் பொது வேட்பாளர், அப்போ அவர் சொல்கிறது உண்மைன்னு தானே ஒத்துக்கிறாங்க. எப்படி சார் ஒரு காலத்துல சண்டாளன்னு திட்டிருக்காரு கருணாநிதிய? சார், அரசியலில் இது ஒரு தத்துவம் இருக்குது, உங்களுக்கு தெரியல. நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லைன்ற தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல சீமான் நிக்கிறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அம்பாசமுத்திரத்துல? ஏன் அம்பாசமுத்திரத்துக்கு அவர் போறாரு, அவரை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அங்க நாடார்கள் அதிகம். சமூக நீதி இல்லையா? இவங்கெல்லாம் பெரியாரின் பேரன்கள் தானே. நீசத்தனமான ரொம்ப அருவருக்கத்தக்க ஜாதிய உணர்வும் மத உணர்வும் கொண்ட கட்சியாக இன்னைக்கு திமுக பார்க்கப்படுது என்பது ரொம்ப கேவலமாக. விஜய்க்கு ஆப்போசிட்டா, தாவேக்கு ஆட்சிக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு, காரசாரமா பேசுறதுக்கு சீமானை இறக்கி விடலாம் அப்படின்றக்காக திமுக பிளான் பண்ணிருக்கு. சீமான்லாம் வந்துங்க சட்டசபைக்கு போறது இல்லை. அது ஜெயிப்பார்ன்றதே ஒரு கேள்வின்றீங்களா? இது வரைக்கும் எத்தனை முறை அவர் போட்டி போட்டிருக்காரு. வின்னரா இல்லைனாலும் ரன்னரா இருப்பாங்க. ஆனா சீமான் எங்கேயாவது ரன்னரா இருந்திருக்காரா? 4வது இடத்துல போய் டெபாசிட் எழுந்திருக்காருங்க. சொந்த ஊர்லயே விலை போல. சார், திமுக வந்துங்க தாவேக்கா எம்எல்ஏங்கிட்ட பேரம் பேசியிருக்காங்களாம். அது மாதிரி ஒரு தகவல் கூட எனக்கு வந்தது. உங்களெல்லாம் மந்திரி ஆக்கல, செங்கோட்டையன் ஆக்கிட்டாரு, 20 கோடி ரூபாய் வரைக்கும் பேசப்பட்டு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? திருச்சி கிழக்கிலுமே பொது வேட்பாளரா மு.க. ஸ்டாலின் நிப்பாருன்றாங்க. அம்பாசமுத்திரத்துல சீமான் சொல்றாங்க. அம்பாசமுத்திரம் தான் இல்ல, அவங்க சமிக்கைகளுமே எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியுமே என்ன சொல்றாங்க, எப்படியாச்சும் எங்க அண்ணன் உள்ள போனா போதும் சட்டமன்றத்துக்குள்ள. இல்ல, அதுக்கு இந்த சேட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, இப்ப சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆள் இல்லைன்றார். அப்படின்னா என்ன? பழனிசாமியும் வேஸ்ட்டு, உதயநிதியும் வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் உள்ளே போனாதான் பேசுவாருன்னா இந்த வெக்கம் கெட்டவங்க அவரை போய் பொது வேட்பாளர், அப்போ அவர் சொல்கிறது உண்மைன்னு தானே ஒத்துக்கிறாங்க. அது எப்படி சார் ஒரு காலத்தில் சண்டாளன்னு திட்டிருக்காரு கருணாநிதிய? சார், அரசியலில் இது ஒரு தத்துவம் இருக்குது, உங்களுக்கு தெரியல. நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லைன்ற தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொது எதிரியை வீழ்த்துனாங்க, தமிழ்நாட்டை காப்பாத்தினாங்க. சொல்றாரு பாருங்க நேற்று ஸ்டாலின், பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விட மாட்டோம். எப்ப நீங்களா பெத்தீங்க, நீங்களா வளர்த்தீங்க. தமிழ்நாடு என்னவோ 67க்கு அப்புறம் தான் வந்தா மாதிரியும் என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. மக்கள்லாம் மடையர்கள் நினைக்கிறாரா ஸ்டாலின்? இல்ல, சீமா நிக்கிறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அம்பாசமுத்திரத்துல? ஏன்னா அதோட பின்னணி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் வந்து அம்பாசமுத்திரத்துல ஏன் அதை இப்போ 7-8 தொகுதி இருக்கு. திருச்சி கிழக்கில் கூட பொது அவர் நிற்கலாம். ஏன் அம்பாசமுத்திரத்துக்கு அவர் போறாரு, அவரை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அங்க நாடார்கள் அதிகம். ஓகே, சமூகம் சார், சமூக நீதி இல்லையா? இவங்கெல்லாம் பெரியாரின் பேரன்கள் தானே. அதனால போயிட்டு நாடார் கேண்டிடேட் அங்க போட்டா ஒரு எட்ஜி கிடைக்கும். அது யாரும் சுப்பையா, அவர் பேர் என்ன, இசைக்கு சுப்பையா. ஸோ அவருக்கு ஒரு போட்டியா கொடுக்கலாம். அவரா நிற்க போறாரா, அவருக்கு சீட்டு விஜய் கொடுக்க போறாரா நமக்கு தெரியாது. ஆனா அது வந்து நாடார்கள் டாமினேட் பண்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அப்போ ஒரு நாடறிஞ்ச நாடாரை கொண்டு போய் போட்டோம்னா ஜெயிச்சிடலான்னு. இது எவ்வளவு கேவலமான எண்ணம். இப்போ அவங்க போட்டி போறத கூட நான் தப்பா நினைக்கல. நாடாருக்கு நாடாரை போடு. இப்போ அப்படிதான் ராஜா திருமாவளவனை திட்டணும்னா ராஜாவை கொண்டு வந்துருவாங்க. இவரை பேராசிரியர் காதர் மொய்தீன் கூட அப்துல்லாவை கொண்டு வருவாங்க. ஓகே, அதாவதுங்க ரொம்ப நீசத்தனமான, ரொம்ப அருவருக்கத்தக்க ஜாதிய உணர்வும் மத உணர்வும் கொண்ட கட்சியாக இன்னைக்கு திமுக பார்க்கப்படுது என்பது ரொம்ப கேவலமா. இவங்க என்னெல்லாம் வேஷம் போட்டாங்க, இவங்க என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இவங்க கூட்டணி பேரு. ஆனா மதம் சார்ந்து தான் இவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. காதர் மொய்தீனை திட்டுறதுக்கு வேற ஒருத்தனை திட்ட விட மாட்டாங்க. ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்டினையோ
அவர் வச்சே விஜயை திட்ட விடுறது கூட இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனை தேடி தான் போவாங்க. இல்ல இப்பயுமே சட்டமன்றத்துல விஜய்க்கு ஆப்போசிட்டா தாவேக ஆட்சிக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு, காரசாரமா பேசுறதுக்கு சீமானை இறக்கி விடலாம் அப்படின்றக்காக திமுக பிளான் பண்ணிருக்கு. சீமான்லாம் வந்துங்க சட்டசபைக்கு போறது இல்ல. அது அவர் ஜெயிப்பார்ன்றது ஒரு கேள்வின்றீங்களா? எட்டாக்கணி எப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் எத்தனை முறை அவர் போட்டி போட்டிருக்காரு. லேட்டஸ்டா காரைக்குடியில போட்டி போட்டாரு. போன முறை வந்து இதில் போட்டி போட்டார்னு நினைக்கிறேன், ராயபுரத்தில் போட்டி போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரையில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரா? ஒரு கட்சியின் மாநில தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாநில தலைவர் கிடையாது, அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். அப்போ அவர் வந்து ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்காரா? இப்போ ஸ்டாலினும் கட்சியின் தலைவர் தோத்துட்டாரு, எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தோத்து இருக்காரு. ஆனா இந்த தோத்தவங்கெல்லாம் ரன்னர் அப்பாவது இருப்பாங்க, வின்னரா இல்லைனாலும் ரன்னரா இருப்பாங்க. ஆனா சீமான் எங்கேயாவது ரன்னரா இருந்திருக்காரா? இந்த சொந்த மாவட்டம் காரைக்குடி இந்த வாட்டி 4வது இடத்துல போய் டெபாசிட் எழுந்திருக்காருங்க. சொந்த ஊர்லயே விலை போல இவர் போய் அம்பாசமுத்திரத்துல நான் போயிட்டு அம்பானி கூப்பிட்டான், என்ன அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னு வாய்ச்சவடால் அடிப்பாங்க. இல்ல பண பரிமாற்றம் எதுவும் நடந்திருக்கா சார்? அது வேற ஓடிட்டு இருக்கே எதுக்கு? இல்ல இந்த மாதிரி நிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு. ஏங்க அவங்க வியாபாரம் தானே பேசிட்டு இருக்காங்க, குதிரை வியாபாரம், ஒட்டக வியாபாரம், யானை வியாபாரம்னு. சார் திமுக வந்துங்க தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்களாம். அது மாதிரி ஒரு தகவல் கூட எனக்கு வந்து ஒரு 10 பேர்கிட்ட எப்படி பேசியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த காலத்துலேருந்து 30 வருஷமாக விஜய்க்கு போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி வந்த ஆளுங்க, உங்களெல்லாம் மந்திரி ஆக்கலை, செங்கோட்டையன் ஆக்கிட்டாரு, ஆதவ அர்ஜுனா ஆக்கிட்டாரு, கீர்த்தனா ஆக்கிட்டாருன்னு உங்களுக்கெல்லாம் அப்போ தகுதி இல்லையா அப்படின்னு அவங்களுடைய மனசை கரைச்சி 20 கோடி ரூபாய் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு ஒரு ஆளுக்கு. 10 பேர் ரிசைன் பண்ணிடுங்க, இப்போவே கொஞ்சம் பார்டரில் தானே இருக்காரு, அப்போ உடனே நாங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரோம். எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புள் தானே, ஆக்சுவலி எம்எல்ஏக்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் தானே. லோயர் ஆட்டோ டிரைவர்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் வேற லோயர் மிடில் 20 கோடின்னா அவனு. ஆனால் பாருங்க இன்னி வரைக்கும் அவங்க முயற்சியில் வெற்றி பெறலை ஒருத்தர் கூட. இந்த அளவுக்கு ஈனத்தனமாக பேசிட்டு வெளியே வந்து விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார், சோபா மாடல் நடத்துகிறாருன்னு பேசுறதுக்கு இவங்களை தவிர வேற யாருக்கும் இந்த நெஞ்சுறுதி இருக்காது. ஓகே, இப்போ திமுக தனிச்சு போட்டிடுறதுன்னு ஒரு முடிவு இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா எந்த கூட்டணி கட்சிகளும் இப்போ இல்லை, எல்லாம் குட்டி குட்டி கட்சிகள் தான் இருக்காங்க. தனிச்சு 60 இயக்கங்கள் இருக்கிறதா ராஜா சொன்னாரு. அதான் சார் அந்த கூட இந்த ஆஸ்திரேலியா, ஹாலண்டு, தாய்லாந்து, பேங்காக்ல இருக்காங்களா அந்த இயக்கங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக தாங்க ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குது நம்ம பார்க்கறது. வேற எதுவும் இல்லை. 60 இயக்கங்கள் இருக்குது, 30 இயக்கங்கள் இருக்குன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை அதான் இப்போ தனிச்சு போட்டிடுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதை நம்புறீங்களா? இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. தனிச்சு போட்டிடுவாங்க. திமுக அதனுடைய அரசியல் வரலாற்றில் 1977 சட்டமன்றத்தில் மட்டும்தான் தனித்து ஒரே ஒரு முறை போட்டி போட்டிருக்கு. மற்ற நேரங்கள்லாம் 4 கட்சி, 10 கட்சி, 15 கட்சி, கடைசியாக 24 கட்சியாக போட்டி போட்டிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளின் தயவில், ஒத்துழைப்பில், உதவியில் தான் ஆட்சிக்கு 6 வாட்டி வந்திருக்குதே தவிர 77 நான் சொன்னேன்ல, அப்போ ஜெயிக்கலையே அவங்க. 25% ஓட்டு வாங்கினாங்க, 48 சீட்டு தான். எம்ஜிஆர் அப்போ தான் முதல் முறையாக ஆட்சி அமைத்தார். அதனால திமுக தனியாக இது வரைக்கும் ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை. அதனால அவங்க தனிமையில் இனிமை காண முடியாதுன்றது என்னுடைய அழுத்தம். தடுமாறுறாங்களா சார்? திமுகவோட கட்டமைப்பே பயங்கர தடுமாற்றத்தில் இருக்காங்க. அதாவது அவங்க எதிர்பாராதது என்னன்னா விஜய் ஜெயிப்பார்ன்றது அவங்க எதிர்பார்க்கல. 2வது, நாங்கள் 9 வருஷமா எங்க கூட்டணி தான் எங்க பலம், மெகா கூட்டணின்னு பேசிட்டு இருந்தவர் இது இன்னைக்கு தனித்து போட்டியிடுவதை பரிசீலிப்பேன்ற லெவலுக்கு வந்திருக்காருன்னா உங்ககிட்ட யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு நான் தனியாக சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தான். நரி வந்து சொல்லுவோமே, எனக்கு இந்த பழம் எட்டி பார்த்தீங்க, எட்டலன்னா சீச்சி இந்த பழம். அது மாதிரி தான் கூட்டணி. இவங்க கூட்டணியை வந்து எந்த அளவுக்கு பாராட்டினாங்க, எந்த அளவு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் போச்சு, அப்புறம் லெஃப்ட் பார்ட்டிஸு, ஐயுஎம்எல், அப்புறம் இது லாஸ்டாக தான் ஐயுஎம்எல் போச்சு, அதுக்கப்புறம் விசிகே,
ஆக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்குதுங்க திமுக. அதனால அவங்க வந்து கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அது வந்து தற்கொலை முயற்சி, விஷப்பரீட்சை. கூட்டணி வைப்பாங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிஃபோர் த பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029 முன்னால் கண்டிப்பாக கூட்டணி திமுக, அதிமுக, பாஜக இந்த கூட்டணி கண்டிப்பாக வரும். ஓகே. ஏன்னா பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் சொல்லி ஆகணுமே நேஷனல் எலெக்ஷன்ல. கண்டிப்பா போன வாட்டி பழனிசாமி பெரும் அடி வாங்கினது காரணமே எஸ் நோ கேண்டிடேட். அண்ணாமலை வந்து மோடின்றாரு, ஸ்டாலின் வந்து ராகுல்ன்றாரு. பழனிசாமி யாரோ சொல்லுவாரு. அதுதான் அவருடைய படுதோல்விக்கு காரணமாச்சு தேசிய தேர்தலில், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனால் திமுகவுக்கு தெரியுங்க, அதிமுக பாஜக கூட போனா அது திமுகவுக்கு இன்னொரு பெரிய அடியாயிரம். இப்பவே இந்த 6-7 இடைத்தேர்தல்கள்லயே ஒன்னாவ போறாங்க பாருங்க. ஓகே. டேக்ட்ஃபுல்லி, டைரக்ட்லி, இன்டைரக்ட்லி. இல்ல இவங்க நிறுத்தாத விடுவாங்க. அதாவது கூட்டணின்னு வெளிப்படையா வர்றது கொஞ்சம் கூச்சமா இருக்குதுன்னா நாங்க இந்த தொகுதியில போட்டியிடலன்னு ஒதுங்கிடுவாங்க. ஆர்கே நகர்ல ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டி போடல, சிபிஐ மகேந்திரன் தான் போட்டி போட்டாரு. ஆச்சா, அதனால அதுக்கு 1000 வழிகள் இருக்குங்க அரசியல் கட்சிக்கு. ஜனநாயகம் செத்துடுச்சுன்னுவாங்க. சரி, ஓகே சார். பட் ஏன் இந்த ராஜினாமா நடந்துகிட்டே இருக்கு? இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரும் வந்துட்டாங்க. அது ஒன்றும் விஷயம் இல்லைங்க. அதாவது ராஜினாமா நடப்பதுக்கு 2 காரணம். ஒன்று, நம்பிக்கை எழுந்துட்டாங்க அதிமுக தலைமை மேலே. அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பகுதி ஆட்கள் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்கலாம் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னா பாருங்களேன். அதாவது எடப்பாடி வந்து இனிமேல் அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல இயலாது அப்படின்ற ஃபார்ம் டிசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்கோம், அவங்க உள்ள சேர்த்துக்கிட்டா இப்ப அது வேற. நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் அங்கேருந்து ராஜினாமா அதிகமாயிட்டே இருக்குன்னா, அவர் வந்து பொறுப்பை விடமாட்டேன்றாரு. அவரை மாற்ற அவர் அனுமதிக்கல. கேள்வி கேட்டால் அவங்கள வெளியேற்றுறாரு, கட்சி பதவை பறிக்கிறார். ஸோ ஒரு ஆளால் வெற்றி வாய்ப்பு தர முடியல. ஆனால் சர்வாதிகாரமாக பண்ணுறார் ஜனநாயகம் இல்லை உள்கட்சியில். அப்போ இந்த ஆள்கிட்ட எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. அதனால் ஒரு ராஜினாமா வருது. சரி, ராஜினாமா பண்ணவங்க ஏன் தாவேக்காவுக்கு போகிறாங்க? ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம், இல்லை பெஞ்சமின் போகிற மாதிரி திமுகவுக்கு போகலாம், பாஜகவுக்கு நயினார் நாகேந்திரன் போனார்ல அந்த மாதிரி போகலாம். இல்லை, ஏன் ஒய் டிவிகே, ஒய் ஆல் ஆர் கோயிங் டு டிவிகேனா, டிவிகேவை அவங்க நட்பு சக்தியாக பார்க்குறாங்க. ஓகே, அது ஒரு எதிர்கால சக்தி, இதுதான் இனிமேல் எதிர்காலம். ஆதவர்ஜுனா வேற சொல்கிறார்ல, நாங்கள் தான் அப்டேட்டட் ஏடிஎம்கே, மாடர்னைஸ்டு ஏடிஎம்கேன்றார்ல. உண்மையிலே அது கரெக்டுங்க. அதாவதுங்க, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிட்டது, அதிமுக கூட்டணி வச்சு போட்டியிட்டது. ஆனாலும் 2 பேருக்கும் என்ன நோக்கம்? திமுக ஆட்சியை அகற்றுவது, திமுகவை அதிகாரத்திலிருந்து விரட்டுவது. இதான 2 பேருக்கும் ஒரே நோக்கம். ஆனா அவங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடுனா, விரட்டிட்டு நான் ஆட்சி அமைக்கணும்னு தாவேகா சொல்லுது. அதிமுக என்ன நினைக்கிறேன், நான் ஆட்சி இது இவங்களை வேறுபடுத்துறது. ஒன்றுபடுத்துது என்ன, திமுகவை. அதுல 2 பேரும் ஒரே நோக்கம். சரி, அப்போ அனுபவம் வாய்ந்த அதிமுகவால் செய்ய முடியல. ஆனால் அனுபவம் இல்லாத புதிய கட்சியான தாவேக்கா அதை செஞ்சிடுச்சு. ஓகே, அப்போ அதிமுக காரன் பார்க்குறான், நம்ம நினச்சேன் ஏன் முடியலையா, அவன் சின்ன பையன் வந்து அடிச்சு தூக்கிட்டாயா. அப்போ அவன் சந்தோஷப்படுறான், நம்மளால செய்ய முடியாத ஒருத்தன் செஞ்சிட்டான். அப்போ அவன் நமக்கு ஃப்ரெண்டு, அவன் நமக்கு நட்பு சக்தின்னு நினைக்கிறான். அதுதான் இன்னைக்கு அதிமுக இருக்கிற 90% நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்களுடைய மனம். ஆனா உதயநிதிக்கு வருது. ஆனா எடப்பாடிக்கும் கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, அவன் பகை சக்தி நம்மளை ஒழிச்சிட்டான், திமுக கூட சேர்ந்து உதவியோட ஏதாவது நம்ம கூட்டணி வைக்கலான்னு. திமுக எது தீய சக்தின்னு எம்ஜிஆரால ஜெயலலிதாவால உத்தரவு குட்டப்படுத்தோ, அந்த தீய சக்தியை நட்பு சக்தியா எடப்பாடி பார்க்குறாரு. ஓகே, இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அப்போ ராஜினாமா பண்றான். ராஜினாமா பண்ணிட்டு நட்பு சக்தின்றது என் ஃப்ரெண்டு கிட்ட போறேங்க, நான் எனக்கு டிஎம்கே ஒழிக்கணுங்க. இது வந்து அவர் இழுக்கிறாரு ஈர்க்கிறாருன்னா போய் பாருங்க, சனிக்கிழமை கேட் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே மாதிரி அப்படி திறந்த உடனே ஓடுறான் அப்படியே. எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கட்சிக்கு தேப்ப ஆளுங்க? அதுக்கு வேற வழியெல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க தியேட்டர்ல வரா மாதிரி. அதனால
இது வந்துங்க அந்த கட்சி நம்பிக்கை இழந்துச்சு அதிமுக. இங்கே நம்பிக்கை கொடுக்குறாங்க, இதுதான் எதிர்காலம் நினைக்கிறாங்க, வராங்க. ஓகே, இப்போ நிறைவா இவ்வளவு நாள் திமுக தயவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக உள்ள வந்தோடனே பாருங்க, அங்க இருக்க கட்சியில நம்பிக்கை இல்லாம இப்போ அதிமுக ஆள் சேர்த்துட்டு இருக்கான்னு உதயநிதி வந்து பதிவு போடுறாரு. சரி, உதயநிதிக்கு எங்க வலிக்குதுங்க? திமுக வந்து அவரு ராஜினாமா யாரும் பண்ணல, அநேகமா பண்ணுவாங்க விரைவில்னு நிர்மல்குமார் சொன்னாரு. நேத்து பாக்கலையா, 10 பேருக்கு மேல எம்எல்ஏக்கள் திமுக ரிசைன் பண்ண போறாங்கன்னு. அச்சா திமுக இன்னைக்கு தேதியில யாரும் ரிசைன் பண்ணல. ஓகே, உங்களுக்கு என்ன ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுத கதையா அதிமுக கரையுதுன்னு உங்களுக்கு? ஏன்னா அதிமுக நம்பர் கம்மியாவ பஞ்சாயத்து இல்ல, இங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சர்க்கார் அமைக்கலாம்னு கனவு காண்றீங்கல்ல, அந்த கனவு நிராசை ஆயிட்டே இருக்குது இல்ல. 2 பேரும் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணாலே 118 வரல. இப்ப இன்னும் கம்மியாயிட்டே போச்சுன்னா, இப்ப 47 37 ஆயிடுச்சுன்னா, இது ஒரு 57 37 எங்க 118 வரும்? இதுதான் அவர் கவலை. அவர் கவலைப்படுறது என்னன்னா, என்னையா இது அதிமுக கரைஞ்சிட்டு சந்தோஷம் இல்லை பண்ணோம். அவரு அவங்க 2 பேருமே பங்காளிகள் தாங்க, நம்மளை ஏமாத்தி இருக்காங்க, ஏமாளிகள் ஆக்கியிருக்காங்க. நாங்க தான் மெயின் எதிரி, எனக்கு நான் தான் போட்டி அதிமுக இவர் சொல்றதும் இவர் இன்னாலாம் டயலாக் அடிச்சாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க 2 பேருக்குள்ள விஜய் மிகச்சரியாக சொன்னார், 2 பேருக்கு அண்டர் அண்ட் டீலிங் உண்டு. நான் வந்தா உன்னை கவனிச்சுக்கிறேன், நீ வந்தா என்ன கவனிச்சுக்க, 2 பேர் தான் இருக்கணும். நீயா நானா தான், வேற 3வது ஆள் எவனும் வந்துடக்கூடாது. தாவே காணல, வேற 3வது ஆள் எவனும் நமக்குள்ளவே வச்சுக்கோ எல்லாம். இதுதான் இவங்களுடைய விளையாட்டு. அது இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சுங்க. ஓகே, கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.